இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை என் அப்பா மாதிரி பார்த்துப்பேன்ற எண்ணத்துல இந்த Dress எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கேன். ககன், என்னப்பா கூப்பிட்டா வரல? ககன், என்னாச்சு? அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான்ப்பா இங்க வந்தேன். என்னாச்சு உனக்கு? கூப்பிட்டது கூட கேட்காம அப்படி என்ன பெரிய யோசனை? அது அண்ணா, மறுபடியும் புது ட்ரெஸ் வாங்குனியா? என்னது? என்னடா இது? நீயும் அந்த சரச்சந்திரா போடுற பேட்டர்ன்லயே Dress வாங்கியிருக்க? அம்மா, இது நான் வாங்கினது இல்லம்மா. நேத்து நானும் பூமி ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உனக்காக சர்ப்ரைஸா Dress வாங்கியிருக்கேன்னு இதை என்கிட்ட அவ கொடுத்தா. ஓ, என் மருமக உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாளா? இதுல என்னமா சர்ப்ரைஸ்? அவங்க அப்பா போட்டிருக்க Dress பேட்டர்ன்ல எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. இதோ இந்த Dressலயே உனக்கு பதில் சொல்லிட்டால. அது எப்படிமா? அடியே மக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன் அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவா? அதனாலதான் அவ எதுவுமே சொல்லாம அவங்க அப்பாவை அவ உனக்குள்ள பாப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த Dress-அ உனக்கு சர்ப்ரைஸா கொடுத்திருக்கா. இதுக்கு மேல நீ எதுவும் யோசிக்காத. நீ போய் இந்த Dress-அ போட்டு பாரு. நிஜமாவா? ஓஹோ, உனக்கு அப்படி புரிஞ்சுதா? ஏன், உனக்கு எப்படி புரிஞ்சது? இல்ல, எனக்கும் அப்படிதான் புரிஞ்சுதுன்னா. இப்போ வந்துட்டு இருக்கும்போது கூட பூமியா தான் சொன்னா. சொன்னலா? சொல்லுவாடா, பூமி என் தங்கம்டா, என் தங்கம். ஹலோ ஹலோ சரி, ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். அப்பா எங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணுவாரு. எதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரு தெரியுமா? எங்க அம்மா உண்மையிலேயே இறக்கிறதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன நடந்துச்சேன்னு தெரிஞ்சா அப்பா மனசுல இருக்கிற எல்லா சிக்குகளும் அவிழ்ந்துரும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன்.
அப்படி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். இவ்ளோ நாளும் நான் முட்டாள் மாதிரி உங்க மேல வச்சிருந்த அன்பையும் மறந்துட்டு உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டேன். இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் மாமா. உங்க சாவு எனக்கு வேண்டாம் மாமா. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் சோபா சந்திரா அக்காவை நான் தான் கொன்னுட்டேன்னு அன்னைக்கு நீங்க என்ன கொல்ல பார்த்தாலும் நான் உங்களை அன்பா பார்த்துப்பேன் மாமா. அப்படி உங்களை நான் பாத்துக்கிற வழியை நான் தேடுறேன் மாமா. அதே மாதிரி அந்த பூமி ககன் கல்யாணத்தையும் நான் நிறுத்துவேன், நிறுத்தியே தீருவேன். அப்பா, நமக்கு கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நீ மட்டும் இல்ல, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும், உன் கூட இருந்த ஒவ்வொரு இடமும் எல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கு. ஏன் இந்த ரூம்லயே நமக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குல்ல, இங்க அங்க so many memories. அது எல்லாமே எனக்கு இப்ப புதுசா இருக்கு. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருதா? நீ ரொம்ப கிரேசியா பேசிட்டு இருக்க பூமி. சாகுற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது வேற, செத்து போனதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு வரணும்னு நினைக்கிறது வேற. இந்த மாதிரிதான் இருக்கு உன்னுடைய ஆசை. இங்க பாரு, நீ இவ்வளவு ஆசைப்படுற பூமி, உனக்காக என்னால ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு கோமால இருந்து வெளியே வந்துட்டாருன்னா எப்படியாவது அவருடைய blessings கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். And this is my promise.